சுவாமி ஐயனாரப்பனே பெருமானாராயம் கட்ட மணி அடிக்கிற பிறகு தொட்டு கொள்வது எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம எத்தனையோ பதிவுகளை எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருப்போம் நம்ம சேனலில். ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இந்த பதிவு. நண்பர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கலைகளை ரொம்ப ரெண்டாக பிரிச்சிடலாம். தென் தமிழ்நாட்டில் ஒரு ஒயில் இருக்கும், கரகம் இருக்கும், வில்லுப்பாட்டு இருக்கும். அதே அளவுக்கு வட தமிழக பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது பாரத கதைகளை பாடக்கூடியது இருக்கும், கூத்து இருக்கும். அதே மாதிரி உடுக்கடி பாட்டு அப்படின்னாலே அது வட தமிழகம்தான். அந்த அளவில் இன்றைக்கி நம்ம பதிவு எங்கே நடக்குன்னா வட தமிழகத்தில் நடக்குது. குறிப்பாக பாரதத்தை பாடக்கூடிய கதைப்பாடல்களை உடுக்கடித்து பாடக்கூடிய ஒரு குழுவை நம்ம சந்திக்கிறோம். பாரத பூசாரி குழுக்களை நாம் சந்திக்கிறோம். முதல்ல பதிவுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, மதுரையிலிருந்து சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தேவியாக்குறிச்சி என்கிற கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பாரத பாடல்களை பாடக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவை நம்ம சந்திக்கிறோம். அந்த குழு எந்த குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெகநாதன் ஐயா தலைமையிலான இருக்கக்கூடிய பாரத பூசாரிகள் குழு. இந்த குழு முதல் ஐயா எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம் 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 நண்பர்களே. இந்த ஜெகநாதன் ஐயாவோட தொடர்ச்சியாக ஒரு 20-30 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய வடபகுதியில் வெவ்வேறு ஊர்களில் சென்று பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை தான் இப்போது நான் அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம பதிவில் பின்னணி பாடகராக இருக்கக்கூடியவர் ஐயா பழனி ஐயா அவர்கள். மிக முக்கியமாக இந்த கதைப்பாட்டுக்குள்ள மிக முக்கியமான தாளமாக இருக்கக்கூடிய பம்பை இசை கலைஞர் சசியண்ணா அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் தாளக்கலைஞர் கோவிந்தன் ஐயா இருக்காங்க. இந்த குழு தமிழ்நாட்டில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தினுடைய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய விழாக்களில் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான குழுவை நம்ம இந்த பதிவில் நம்ம சந்திக்கிறோம். வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா பொறிப்பிலே பிறந்தேனான், என் அம்மா நீ புகழில் கிடந்த என் சங்கே என் அம்மா நீ திருப்பையில் இருந்து வைகை நீ ஏற்றி நீண்ட வந்த பேதை நெருப்பினில் நின்று கற்றோர் அது நினைவினில் நடந்தோரானே
ஹரே ராம மறுப்பில் இருந்தே வைகை மருங்கில் வளர்கின்றாலே வளர்கின்றாளே ஹரே ராம ஒரு விளக்கம் எப்படி என்றால் பொதிகைமா மலையிலே பிறந்து பாண்டியனுடைய பசும்பொன் தொட்டிலே கிடந்து சங்க பலகையிலே வளர்ந்து அது பிறகு பரவோலை என்று சொல்லக்கூடிய ஓலைச்சுவடிலே கல்வி அமர்ந்து இப்ப கல்வி எதில் இருக்கின்றது ஏட்டினில் இருக்கின்றது. அதாங்க இப்ப நம்ம பாட்டாக பாடுகின்றோம். அதான் ஏட்டினில் தவந்த பேதை. இது எங்க வைத்தார்கள் சங்கம்? மதுரையில் வைத்தார்கள் சங்கம். அதாங்க சங்க புலவர் எல்லாம் அமர்ந்து பாடுகிற மாமதுரை நகர். இன்னைக்கு அங்கிருந்து அருமை சார்பார்கள் வந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கல்விக்கு கலைவாணியாக விளங்கி வரக்கூடிய அந்த அம்மனுடைய பாதாரம் இந்த கமலங்களை ஒரு நாள் மறவாமல் படிக்கு தாயை உன்னை தோத்திரமே செய்து கொள்வோம். ஹரே ராம ராணி காராணி எங்கள் அம்மன் தாராதம்பால் அன்னையே அரணி காரணி தத்தியே அம்மன் தாராதி அம்மையே அம்மா சிரணி 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 பூராணி அம்மா பத்தியோ சகாயே ஐய மச்சமோ குர்மமாகி வரகமு நரசிம்மமாகி ஹரே ராம நாராயணா கோவிந்தா திருவாச்சூர் கோவிந்தா நாராயணா இச்சைவா மனனுமாகி நீ எழில் பரசுராமராகி ஹரே ராம நீயனுமாகி எம்பெருமானே ஆயவா நீ பலராமல் கிருஷ்ணனாகி ஹரே ராம அண்ணா பழனி அண்ணா இது என்ன யுகம்? இந்த கலியுக வரதா உந்தல் உன் காலடி கமலம் போற்றி போற்றி ஹரே ராம யுகம் என்பது 4, ஆமா வேதம் என்பது 4, ஆமா பகவான் எடுத்த அவதாரமாக மொத்தம் 10. 10. ஆக மொத்தம் 10. ஆமா. மச்சம், கூர்மம், வராகம், ஆமா. வாமனம், ஆமா. நரசிம்மம் ஆமா. இப்படி என்று சொல்லக்கூடிய ஆ. 10 அவதார மூர்த்தியாகிய ஆமா பகவானுடைய பாதாரம் இந்த கமலங்களை ஆமா ஒரு நாள் மறவாமல் படிக்கு ஆமா. பெருமானே ஆஹா. உன்னை தோத்திரமே செய்து கொள்வோம். ஹரே ராம அச்சுதானந்த முகுந்த லட்சுமி வைகுந்தவாசா அச்சுதானந்த முகுந்த லட்சுமி வைகுந்தவாசா அச்சுதானந்த முகுந்த லட்சுமி வைகுந்தவாசா லட்சுமி வைகுந்தவாசா லட்சுமி வைகுந்தவாசா லட்சுமி வைகுந்தவாசா லட்சுமி வைகுந்தவாசா லட்சுமி வைகுந்தவாசா ஐயா பையன் என்ற பாஞ்சாலுக்கு பையன் என்ற பாஞ்சாலுக்கு கார்வானன் தங்கையாக நீ வந்து உதித்தாய் தாயே மகமாரி கருணை பெறும் கண்ண புறாங்க தனிலம் வந்தாய் எம்மா நீ சீர்பேர் இருக்கும் இந்த உலகமதில் மாறியாகி
ஏன்னா மாரியம்மன் கோவில் இல்லாத ஊரு கிடையாது. கிடையாது. ஆமா. ஏன்னா மதுரையிலே மீனாட்சி, ஆமா. காஞ்சிலே காமாட்சி, தில்லையிலே சிவகாமி, திரு கடையூரிலே அபிராமி, நெல்லையிலே காந்திமதி. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா மகமாரி இல்லாத இடங்கள் ஒன்றும் கிடையாது. சீர்பேர் இருக்கும். இந்த உலக மதில் மாறி ஆகி செங்கையில் மலுவான திருசூலம் ஏந்தி மகமாரி ஆர்வமுடன் உலக மதில் நீ பிறந்து கலியுகத்திலே மாரியம்மனாக பிறக்கணும். இந்த மக்களுக்கெல்லாம் முத்தை அளிக்கணும், மக்களை காப்பாற்றணும் என்று இந்த ஆயா மகமாரி ஆர்வமுடன் உலக மதில் நீ பிறந்து ஆண்டவருக்கு தாங்க குதித்த மாறி பார்புகள் உன் பாரதத்தை அடியார்கள் நான் பாட அம்மனுடைய புகழாம படம் வந்திருக்கின்றோம் இல்லையா? பார்புகள் உன் பாரதத்தை அடியார்கள் நான் பாட பதமருளி நீலி யாரு எங்களை நீ பாதுகாப்பாய். சருண சருணம் அம்மா சருண சருணம் அம்மா தண்டனிட்டு சாத்தாங்க தண்டனிட்டு அம்மா எந்தாய ஈஸ்வரிய வரத்த தாயாரே கண்ணபுர எல்லை விட்டு சாமி வரலாற்றை கேட்கணும்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கு உங்கள்கிட்ட. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா உங்கள் வரலாறை கொஞ்சம் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இப்போது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் தான் இந்த உடுக்கை அடித்துக்கிட்டு இந்த கதைப்பாட்டு பாடுறது இருக்குல்ல. ஆமாம் சார். இப்போது எந்தெந்த காலகட்டங்களில் எந்த சூழலில் இதை பாடுவீங்க நீங்கள்? அதான் சார், தமிழ் வருடம் சித்திரை மாதம் முதல் மாதம் அதுலேருந்து ஆரம்பித்தோம்னா ஆவணி மாதம் வரலாம் எல்லா ஊரும் திருவிழா போடுவாங்க சார். அந்த ஆவணி மாதம் வரலும் இந்த 6 மாதத்துக்கு அம்மனுடைய பாரதம் எங்களுக்கு இடைவிடாமல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க சார். அம்மனுடைய பாரதம். ஆமாங்க சார். இப்போ வந்து எந்தெந்த கோயில்களுக்கு? பொதுவாக இந்த மாரியம்மன் பாரதம் மாரியம்மன் மட்டும் தான் சார் அதிகம் இந்த பக்கம். ஆமாம் சார். அப்போ இந்த கந்தபுராணம் முருகனுடைய வரலாறு முருகன் கோயிலில் பங்குனி உத்தரத்துக்கு போய் பாடுவீங்க. இது 2 தான் சார் நமக்கு நடத்திக்கிட்டு வருது. அப்புறம் மகாபாரதம் அது அந்த கதை கட்டவங்க தான் பாஞ்சாலம்மன் கோயிலில் பாடுவாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் அம்மன் கதை பாடுறது இருக்கு, மகாபாரதம் பாடுற கதை இருக்கு, முருகன் கந்தபுராணம். இது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ எனக்கு ஒரு புராணமும் வந்து 1 மணி நேரத்திலே 2 மணி நேரத்திலே பாடி முடிக்க முடியாது இல்லையா? அப்படி பார்க்குற போது இப்போ இந்த அம்மன் புராணம் வந்து எத்தனை நாள் பாடுவீங்க? எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ பாடுவீங்க? அதான் சார், நைட் நேரத்தில் திருவிழாவுக்கு பாடுறோம்னா ஒரு 7:30 நைட்டு ஒரு 7:30 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் பாடுவோங்க சார். பாடுறீங்க? அந்த எப்படி ஜனங்க வந்து அமர்ந்து உட்காந்துருவாங்க, அதில் பாடுவோம். கேளும் ரகுநந்தானா ராமானுஜ ராகவா ராகவா ஹரே ராம ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி. ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி. அம்மா ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி. ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி. பார்த்தாலே போதும் கருமாறு அம்மா வரதோடு விலைகள் உருமாறி. ஆத்தாடி மகமாரி அடியவர்க்கு உபகாரி. பார்த்தாலே போதும் கருமாறி அன்பால் பறந்தோடு வினைகள் உருமாறி. காரணம் கடைந்தோன் அவர் திருவாடி நினைந்து குருமுனி பாதம் வழியில் வராரா
ஹரே ராம மிருகண்டர் மகா முனிவருக்கும் ஆமா மருத்துவாதி எம்மையருக்கு மகனாக பிறந்தவரோ சரிதான் என்ன வயது 16 வரம் பெற்றவர் ஆமா பக்தியிலே சிறந்தவர் ஆமா மார்கண்டர் மகாமுனிவர் சரிதான் காலையில் எழுந்து ஆமா ஸ்தானபான செய்து ஆமா அதன் பிறகு நந்தி தேவ பாதார விந்த கமலங்களை ஆமா இடஜாரி வளஜாரியாகவும் ஆமா வளஜாரி தோத்திரமே செய்து கொண்டாரு ஓமே ஹரே ராம பாதம் மருந்த மார்கின்ற மகாமுனிவரை ஆமா குருவாகி விளங்குற நந்தி தேவர் சரிதான் அவர் தாங்க இந்த அம்மன் கதையை இப்ப சொல்ல போறாரு சரிதான் அவர் பாதத்தை பணிந்தார் ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆமா மார்கண்டையா என் பாதத்தை பணிந்தபடினார் ஆமா தீர்க்க சேமமாக சரிதான் இறைவன் கொடுத்த வரத்தின் பிரகாரம் ஆமா வாழ்ந்திருப்பாய் விஜயத்திரண்டு ஆமா ஆசீர்வாதம் செய்து முடித்தாரு ஹரே ராம அதனை தொடர்ந்து ஆமா பார்த்தார் மார்கின்ற மகாமுனிவர் ஆமா சுவாமி குருவல்லலே சாமி இனிய சொல் கேளாத செவி சரிதான் இருந்தன இந்த மண் மீது ஆமா என நல்ல வார்த்தையை கேட்க வேண்டும் வேண்டும் நல்லதை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் ஆமா நல்ல வாசனை திரவம் இருக்க வேண்டும் சரிதான் இதுதாங்க ஆண்டவன் ஆஹா நமக்கு ஐம்புலன்னு படைத்திருக்கின்றார் ஆஹா இல்லையா ஆமா அப்படி ஆமா இனிய சொல்லி என்று சொல்லக்கூடிய ஆமா மகமாரி அம்பாளுடைய ஆமா திவ்ய புண்ணிய பாரத பெருமையையும் ஆமா மகமாரிக்கு மகனாகி விளங்கி வரக்கூடியவர் ஆமா அழகிலே சிறந்தவர் ஆமா காத்தவரா சுவாமி சரிதான் இவர் சரித்திரத்தை ஆமா அடியேனுடைய திருவாய் வளர்ந்து சரிதான் இந்த மாரியனனுக்கு ஆமா சொல்லும்படி கேட்கலானாரு ஹரே ராம அதன் பிறகு ஆமா அன்பு கூர்ந்து இக்கதைகளை எல்லாம் அதான் ஆதி உடந்தமாகத்தானே ஆமா நந்தி தேவர் என்று சொல்லவர் பெருத்த ஒரு முனிவர் சரிதான் சிவபெருமானுக்கு வாகனமாக விலகி வந்தவர் ஆமா அவர் தாங்க இந்த கதைகள் எல்லாம் உட்டும் தெரிந்தவர் சரிதான் அவர் அகப்பட்டவர் ஆமா திருவாய் மலர்ந்து ஆமா இக்கதைகளை மாறுகின்ற ரிஷிக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார் ஹரே ராம இங்க அமர்ந்திருக்கூடிய பொதுமக்களுக்கு அடியன் பணிவான வணக்கம். வணக்கம். இன்று முதல் நாள் பாரதம் துவக்கம். இன்று நடக்கக்கூடிய கதையின் விளக்கம். மகமாரியம்மன் பிறந்து சிவபெருமான நினைந்து முத்துவரம் அளித்து முத்து போடுவதும் கார்த்தராசாமி ஈண்டெடுக்கூடிய சரித்திரத்தை இதோ சொல்லிக் கொள்கிறேன் என்று மாறுகின்ற மகாமுனிவரத்து நந்திதாகப்பட்டவர் நீ கேளும் அப்பா பாரதத்தே ராம ஜயா இந்தியுள்ள சரித்திரத்தை அப்பா பாரதத்தே ஆமா சித்தியுள்ள சரித்திரத்தே ஒரு தேவரண்டே ஐயா நாளாயிலே சுவாமி நாளாயிலே நான் தெரிந்த கதை உனக்கு சொல்லி இப்ப உட்காந்துருப்பாங்க, பொதுமக்கள் உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எத்தனை நாள் இரவுகள் போகும் இது? அதான் சார், அந்த ஊர்ல இப்ப ஒரு 8 நாள் வைக்கிறாங்கன்னா 8 நாளைக்கு பாடுவோம். அவங்க ஊருக்காரங்க பார்த்து எங்களுக்கு எப்படி தேதி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் சார் நாங்க அப்படி நடத்திட்டு வரோம். ஒரு 15 நாளும் போடுவோம், 20 நாளும் போடுவோம். அப்படியா? ஆமாங்க சார். ஒரு 5 நாளும் போடுவோம், 3 நாளும் போடுவோம். அவங்க ஊருக்காரங்க பார்த்து எங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி கட் பண்றாங்களோ அதை வச்சு தான் சார் நடத்திட்டு வரோம். இப்போ நீங்க வந்து கதைப்பாட்டு பாட வந்திருக்காங்க, ஜெகநாதன் ஐயா குழு வந்திருக்கு அப்படின்னு சொல்ற போது மக்கள் மத்தியில இன்னைக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்கும், அல்லது எப்படி வரவேற்பு இருக்கு? அதான் குறிப்பிட்ட எல்லா வயசுக்காரங்களும் வந்து கலந்து உட்காந்து கேட்குறாங்களா, இல்லை ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற அம்மாக்கள் ஐயாக்கள் உட்காந்து கேட்குறாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த கதைப்பாட்டை விரும்புகிற போக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாருமே வராங்க சார், பெரியவங்கள்ட்ட இருந்து சின்னவங்கள இருந்து ஆர்வத்தோடு வந்து கேட்குறாங்க சார். அந்த சலுப்பு தனிமே இருக்காங்க சார், நல்ல ஆர்வத்தோடு வந்து இதுவரை நாங்கள் போகிறதவரை அந்த கூட்டங்கள் பஞ்சிருக்காங்க சார். நல்லா சிறப்பாக உட்காந்து கதை கேட்பாங்க. நாங்கள் பாரதம் முடிச்சு இன்னைக்கு பாரதம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நாளைக்கு தான் பாரதம் சொல்கிற வரணும் சார். கடைசியாக அப்புறம் கற்பூரம் பற்றி மணி அடிச்சு முடிச்சு விடுவோம். அது வரையும் ஜனங்க உட்காந்துருப்பாங்க. அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க சார், மணி அடிச்சா தான் அப்புறம் எழுந்துச்சு அவங்க கிளம்புவாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு பாடல்களை பாடுற போதும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து ஒரு உள்ளுக்குள்ள இணைவாங்க உங்களோட. இப்போ நீங்களும் பக்தி பாட்டு தான் பாடிட்டு இருக்கீங்க, நீங்களும் பக்தியோட பாடிட்டு இருக்கீங்க, அவங்களும் அந்த ஊர்க்காரவங்க அந்த விரதம் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். எந்த கட்டம் வருகிற போது
ஊர் மக்களுக்கு அருள் வந்து ஆட ஆரம்பிக்கிறது இருக்கா? இருக்கு சார். இப்போ இந்த மாரியம்மை இப்போ இந்த சொல்லிக்கிட்டு வந்த கதையில மாரியம்மன் பிறக்கும் 3வது வனத்துல இவங்க 2 பேருக்கு பகவருக்கும் அதில் அந்த மாரியம்மன் பிறக்கனுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் சார். மாரியம்மா பிறக்க போகுது, மாரியம்மனுக்கு பிறக்க போகுது. ஏன்னா மாரியம்க்கு தானே நம்ம தேர் போடுறோம், அதுக்கு தானே அளவு குத்துறோம், அதுக்கு தானே நம்ம பால் கூட எடுக்கிறோம், அது சொல்லுங்க. அதுக்கு தானே உருளை தானே போடுறோம். அதனால இன்னைக்கு அம்மா பிறக்க போறாங்க நம்ம ஊர்ல, மாரிய பிறகுது மாரிய கூட அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி அதுக்கு இந்த ஏகாலி மாரிகள் வந்து இந்த குழந்தை எடுத்து வளர்ப்பாங்க. அவங்களாம் சீர் கொண்டு வருவாங்க. அந்த இது நடக்கும். மாரிக்கு பாவாடை மாலை இதெல்லாம் அவங்க மேலதோளத்தோட எல்லாம் சிறப்பாக வருவாங்க சார். அன்னைக்கு ஜெகஜோதியா இருக்கும் கூட்டம் இருக்கும். அந்த மாரி பிறந்து சொல்லி அந்த செயலி சொல்லி நாங்கள் மண்ணி அடிச்சு பொறுப்படுத்துவோம். மாரியம்மன் பிறந்து சொன்ன உடனே கண்ணு கெட்டவரை எல்லாம் வந்து ஆடுவாங்க சார். பயங்கரமா அந்த பாட்டை மட்டும் எனக்கு பாடுங்களேன். பாருங்க சார், பாருங்க பாருங்க சார். முதல்ல வேளாமர சோலை, அடுத்தது பனமரத்து சாலை, இது மாமரத்து. இன்னைக்கு என்ன கிழமை? சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை. அப்பதாங்க நினைச்சாராம் இந்த இடத்துல ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும். அப்படி வந்து அந்த பனமரத்து சாலைக்குள்ள மாமரத்து சோலைக்குள்ள பாக்கமுடன் கூடலானாரு. ஆமா, 2 பேரும் சேர்றாங்க. அப்ப யார் பிறக்கின்றார்? கேளுமப்பா மார்கின்ற மகாமுனிவரும் இதுவரை சொல்லி கொண்டு வந்தது. முதலில் அவை பிராட்டி, 2வது காளியம்மன் சரித்திரத்தை சொல்லி வந்தேன். இப்போது 3வது வனத்தில் எல்லாம் வல்ல இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாகிய மகமாரியம்மன் பிறக்கூடிய சரித்திரத்தை இதோ சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று மென்மேல் எடுத்துரைத்தாரு. மகமாரி மந்தையில் அமர்ந்திருக்குமாயா நார்த்தங்க யானே அப்படி ஒரு காலத்திலே ஆதிலட்சுமி அம்மனும் பகவத் பிராமணன் மாமரத்துல கூடும் போது இந்த அம்மா முந்தின ஜென்ம யாரு? சிவபெருமானுக்கு தேவியாளாகி பார்வதி பரமனா தேவிதானோ. அம்மா இந்த அண்டர்கள் அது செழிக்க மாமரத்து சோலைக்குள்ளே தை மாத வெள்ளிக்கிழமையில ஆத்தங்கரையோரம் எங்க மாரியம்மன் தான் பிறந்தார். அம்மா மாறி நல்லோ நன்றி நல்லோ அம்மா கலந்து உலங்க அவன் நினைத்து அம்மா அதை பெற்றிருந்தாங்க. அம்மா கலந்து உலங்க அதான் அப்படி மாரியாய் பிறகு சொன்னதாங்க. இதை சொன்னா அங்க ஆடா சாமி ஆடு சாமி. அப்பதான் மக்களுக்கெல்லாம் நல்லா உள்ள உருகி அப்படி நீர் போட முடியாது எங்களால. அது மாதிரி ஜனங்க வருவாங்க, அந்த இடத்துல சாமி வரும். ஊருக்காரன் கொட்டுமலை அடிப்பாங்க. மாரியை பிறந்துச்சுன்னா வானம் விட்டுவாங்க. இந்த ஊருக்கே இப்ப மாறி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆயிடுங்க. மாரியை பிறந்த ஊர் பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு சாமி அருள் வந்துருது. கடவுளே நம்ம ஊர்ல பிறந்துருச்சு, வருஷம் பிறக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல பிறந்துருச்சு, இந்த ஊர் வந்து நல்லா இருக்கும், வெள்ளாமையெல்லாம் நல்லா விளையும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் அருள் இருக்கு. இதை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனம் என்னவாக இருக்கும்? எங்களுக்கு மனம் உருங்க அந்த இடத்துல எங்களுக்கு பயங்கரமா சாமி வந்துருங்க. இந்த கதை இப்போ இவருக்கு பாடும்போது இவருக்கு சாமி தூக்கி போட்டுரும். அது 2 பேரும் ரெடியா இருப்பாங்க எலுமிச்சம்பழம் வச்சுக்கிட்டு. சொல்லி வச்சிருவோம் உங்களுக்கு அருள் வந்து. ஆமா ஆமாங்க, நமக்கு தன்னறியாம தூக்கி போட்டுருங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆட்ட ஆட்டி விட்டுரும். சாமி வராதவே இருக்காது. சரி, இப்போ நீங்க ஒரு மாரியம்மனை வந்து வர்ணிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து மாரியம்மனுடைய அருள் வருது, உங்களோட இணைஞ்சு இவங்களும் பாடுறாங்க. இப்ப பம்பை இசைக்கருவியோடு இருக்கிற உங்களுக்கும் ஒரு அருள் வருமா? வருங்க. அது வந்தா அது எங்களுக்கு சாத்தியப்படாதுங்க. அது ஆமாங்க. ஆனா உங்களுக்கு அந்த அருள் வந்து வருங்க. உடம்பெல்லாம் சிலுக்கும், உடம்பு அப்படியே மத மத மதம் ஏறும். அப்ப பெருங்கால் விரலை நாங்க அழுத்திக்குவோம் பூமியில. எங்களுக்கு சாமி வராத அளவுக்கு அழுத்திக்குவோம். இல்லாட்டி அப்படி ஆடிட முடியாதுன்றக்காக கொஞ்சம் உஷாரப்பட்டு பாத்துக்குவாங்க ஊருக்காரங்க, வராமலாம் இருக்காதுங்க. சரி, இப்போ மாரியம்மன் பிறக்கிற அந்த சூழல் வந்து ரொம்ப முக்கியம்தான். சாமி பிறக்குது அப்படிங்கிறப்போ பாடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு அருள் வருது, பார்வையாளராக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அருள் வருதுன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இதுக்கு அப்புறம் எந்த கட்டத்துல இன்னும் அதிகமான மக்கள் இணையக்கூடிய, நீங்களும் மக்களும் இணையக்கூடிய இடம் எந்த இடம்? வருஷம் இப்போ மாரியம்மன் பிறந்ததுங்களா, இதுல இந்த முத்து போட கதையில கொஞ்சம் சிறப்பா இருக்கு. இந்த அம்மா தவம் பண்ணு கண்ணை மூடி. ஆமா, மாரியம்மா தவம் இருக்கிற நேரம் பண்ணும்போது கொஞ்சம் உச்சகட்டமா நாங்க மன உருகி பாடி ஆகணும் ஈஸ்வரன் வர வைக்கிறதுக்கு. அப்போ வரும். அப்ப அந்த வரம் வாங்கி அப்புறம் முத்து போட வரையும் சிறப்பா இருக்கு. முத்து போடும் போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சாமி வரும். அதாங்க சார் இப்ப இந்த மாரியம்மன் பிறக்கும்போது ஒரு உச்சகட்டம். இந்த அம்மா வளர்ந்து கம்பானத்துல போய் தவம் பண்ணும். தவம் இருக்கிறப்போ ஒரு உச்சகட்டம் வரும். அடுத்தெல்லாம் என்னன்னா அப்புறம் மாரியம்மனுக்கு குழந்தை இல்லைன்னா அப்புறம் புலம்பல் கட்டம் வரும். இப்ப இந்த மாரியம்மாவுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பாடிட்டு இருக்கிற சூழல்ல ஊர்ல வந்து சில பேர் குழந்தை இல்லாம இருக்கும்ல, ஊர்ல குழந்தை இல்லாம இருக்கும். இப்ப மாரியம்மா தெய்வத்துக்கே குழந்தை இல்ல, சாதாரணமா இருக்கிற அம்மாக்கள் குழந்தை இல்லைன்றப்போ இந்த கட்டத்தை பாடுற போது பொதுமக்களுடைய குழந்தை இல்லாதவர்களுடைய இது என்னவா இருக்கும்? எடுத்து இணைச்சு பாடுவாங்க. அப்ப அவங்களாம் அழுவாங்க சார். அழுவாங்க. இப்படிப்பட்ட உலகத்துக்கு மாறியாக்கி இன்னைக்கு அந்த பேர் தான் எங்களுக்கும். அப்ப நாங்க அதையும் இதையும் சேர்த்து பாடும்போது அந்த குழந்தை இல்லாதவங்களும் அழுவாங்க. ஆமாங்க சார். இப்ப இந்த பாட்டை பாடினதுக்கு பிற்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான். அடுத்த ஆண்டு இந்த மாரியம்மா குழந்தை இல்லாத இருக்கிற கதையை கேட்டதுக்கு பிற்பாடு அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறந்துரும் நம்பிக்கை சார். இப்ப இந்த மாரியம்மன் தாலாட்டு போகும்போது ஒரு குழந்தை இல்லாத வாங்க வாடகைக்கு வேண்டி தொட்டி தாலாட்டுங்க, எலுமிச்சம்பழம் கொடுப்போம், வாங்கிட்டு போவாங்க. அடுத்து இந்த கழுவு மரத்துல அதே மாதிரி வந்து மடிப்பிச்சு எடுத்து வாங்கிட்டு போவாங்க. நீ எப்படி தவம் பண்ணி ஒரு புள்ளல்னு காத்திராசாமி உனக்கு பிறந்தாரோ அதே மாதிரி எனக்கும் குழந்தை இல்லாயா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி எத்தனையோ ஊர்லைங்க இப்ப இவர் ஒரு ஊர்ல பாடிங்க எலுமிச்சம்பழம் கொடுத்து எங்க வெளிநாட்டு பூர்ந்த அந்த பழம் அங்க போய் கருவாய் உருவாய் ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அதெல்லாம் திருப்பி எங்களுக்கு மறு வருஷம் வந்து அந்த கழுவு மரத்துல குழந்தை கொடுப்பாங்க. கொடுத்து உங்க கையாளி பேர் வைங்க சாமி, இந்த மாதிரி அயலால தான் எங்களுக்கு பிறந்தன்னு கொடுத்து அது மாதிரி எத்தனை ஊர்லாம் அது மாதிரி எத்தனையோ நடக்குது. எத்தனை ஊர்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, இது வந்து ஒரு கதைப்பாட்டா பாடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சாமி பாட்டை பாடினாலும் கூட வெறும் பாடலா நினைக்கிறது இல்ல மக்கள் இல்லையா? அது வந்து ஒரு சாமியுடைய கதையே கேட்கறதாக இணைஞ்சுக்கிறது. ஆமா ஆமா சார்.